Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Post office saving account இனுடைய futures, rules and regulations, charges பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணல அப்படினா உடனே subscribe பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First new account opening, Indian Post Office la ஒரு புதிய saving account open பண்றதுக்கான minimum deposit amount 500 rupees 500 ரூபாய். So 500 ரூபாயை செலுத்தி all over இந்தியாவில் உள்ள எந்த ஒரு post officeலயும் இந்த saving account open பண்ணலாம். Once account open பண்ணதுக்கு அப்புறம் அந்த அக்கவுண்ட்கான minimum balance 500 ரூபாயை நீங்க மெயின்टेन பண்ணனும். minimum balance amount ஆன 500 ரூபாயை உங்களுடைய saving accountல மெயின்टेन பண்ணல அப்படினா அதற்கான சார்ஜஸ் ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ல 50 ரூபாய் நீங்க பே பண்ணனும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா நோ லிமிட், உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸாக ஒவ்வொரு வருடமும் 125 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு பயன்படுத்தலை அப்படின்னா இந்த சார்ஜஸாக நீங்கள் செலுத்த தேவையில்லை. ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறவங்க மட்டும் ஒவ்வொரு வருடமும் 125 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஏடிஎம் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜ். நீங்கள் பயன்படுத்துகிற ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை டேமேஜ் ஆகிட்டாலோ அதற்கான புதிய கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பட்சத்தில் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸாக 300 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி ஆகணும். அடுத்து எஸ்எம்எஸ் சார்ஜஸ். இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கான எஸ்எம்எஸ் சார்ஜஸாக ஒரு வருடத்திற்கு 12 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். அதுவே நீங்கள் பேங்க் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை எஸ்எம்எஸ் சார்ஜ் கட் பண்ணுவாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை 12 ரூபாய் மட்டும்தான் கட் பண்ணுறாங்க. அடுத்து செக் புக் சார்ஜஸ். இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு செக் புக் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 10 செக் லீஃபை நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். 10க்கும் அதிகமான செக் லீஃபை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக் லீஃபுக்கும் 2 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் டெபாசிட் வித்ட்ராவல் ஃப்ரம் ஹோம் பிரான்ச். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சில் ரன் ஆகுதோ அந்த பிரான்ச்சில் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்னாலும் பெர் டே நீங்கள் வித்ட்ராவலோ டெபாசிட்டோ பண்ணிக்கலாம். அதுவே அதர் பிரான்ச்சில் நீங்கள் டெபாசிட்டோ வித்ட்ராவலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் தான் டெபாசிட்டோ வித்ட்ராவலோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வருடத்திற்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பேலன்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் பேலன்ஸாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் அதற்கான சார்ஜஸாக 100 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இன்டர்நெட் மொபைல் பேங்கிங். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டியாக வழங்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸுக்கு எந்த ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடும் இல்லாத காரணத்தினால போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம், பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம், மாத வருமான திட்டம், இந்த மாதிரியான சேவிங் ஸ்கீமுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுவே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து அதர் பேங்க்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட், இந்த 2 அக்கௌண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லா நபர்களுமே இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். அதற்காக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இந்த 2 அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணுறதுனால எந்த ஒரு பேங்க்கும் 24/7 நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த 2 அக்கௌண்ட்டையும் எப்படி லிங்க் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.